அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி சிக்கன் 65 மசாலா தொடர்கிறது. வெல்கம் பேக் டு அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. நான் இன்னும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா மணப்பாடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இந்த மணப்பாடு ஊரோட பீச் இருக்கே, ரொம்ப அழகான ஒரு பீச். இந்த பீச்சோட ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு அந்த சைடு வந்து ஆண்கடல், இந்த சைடு பெண்கடல். அந்த ஆண்கடல் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த வேவ்ஸ் எல்லாம் பயங்கர ஃபியூரியோடு வந்துட்டு இருக்கும். ஆனால் பெண்கடல் பார்த்தீங்கன்னா அப்படியே சாந்தமாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு அதிகமாக கோவம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. சரி, இந்த வம்புக்கு நம்ம போனாங்க. நம்மளுக்கு அடுத்தது ஒரு சூப்பரான ரெசிபி காத்துட்ருக்கு. அந்த ரெசிபி என்னன்னு போய் பார்ப்போமா? வாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி நம்மளுக்காக காத்துட்ருக்குங்க. அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜோசி. ஜோசி. இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறீங்க? இதுக்கு பேரு உரி தோசை, அதாவது நெய் தோசை. இது வந்து கொழும்பு ஸ்பெஷல். எங்க ஊர்ல எப்பவும் புதுமண தம்பதிகளுக்கு திருமணமான அடுத்த நாள் செய்யற ஒரு ஸ்வீட் தோசை. இது ஸ்வீட் தோசை. ஆமா. ஓ, சோ இப்போ இந்த ஊர்ல ஏதாவது கல்யாணம் நடந்ததுன்னா இமீடியட்டா அவங்க வீட்டுக்கு அடுத்த நாள் இந்த தோசை கண்டிப்பா இருக்கும். ஆமா. இதோட சாப்பிடுறதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை, சும்மாவே சாப்பிடலாம். பிரமாதம். சோ ரொம்ப பாரம்பரியமான ஒரு டிஷ் தான் இது. ஆமா ஆமா. இப்போ இந்த டிஷ் நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நான் எங்க அம்மா கிட்ட. ஆமா. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது இந்த ரெசிபி இருந்ததா? ஆமா, அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ஓ, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. சர்க்கரை, அரிசி மாவு, முட்டை, தேங்காய் பால், உப்பு, நெய். ஸோ இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் இது எல்லாத்தையும். ஆமா. ஓகே. முதல்ல சர்க்கரை, முட்டை, ஸோ 2 முட்டையும் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா, 2 முட்டை. ஒரு கப் மாவுக்கு 2 முட்டை தாராளமா தேவை இருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஆமா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும். அது நல்ல திக்கார வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி. வேற என்ன ரெசிபிலாம் தெரியும் இந்த மாதிரி உரி தோசை மாதிரி? ஏதாவது வித்தியாசமான எங்க ஊர் ரெசிபி எல்லாமே மோஸ்ட்லி இந்த கொலம்போ ஸ்டைல். ஏன்னா எங்களுக்கு தேங்காய் எல்லாமே எங்களால சமைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தேங்காய் பால், தேங்காய் பேஸ்ட் நாங்க ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த பக்கம் எங்களுக்கு சேர நாடு இல்லையா? ஆமா. அதனால அவங்களோட தாக்கமும் இருக்கும். எங்க முன்னோர்கள் கொழும்புல பிசினஸ் பண்ணியிருந்தனால அதோட தாக்கமும் எங்களுக்கு தேங்காய் பால், தேங்காய் ரொம்ப நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்காய் இல்லாம எந்த டிஷ்ஷும் நடக்காது. தேங்காய் இல்லைன்னா எங்க வீட்டு சமையல் கிச்சன் கணக்கு லீவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தேங்காய் எங்களோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட்னு சொல்லலாம். ஆமா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்வீட் தோசை மாதிரி வேற ஏதாவது கார தோசை தெரியுமா உங்களுக்கு? கார தோசை நம்ம அரிசி மாவு தோசை. அதுல ஏதாவது மசாலா? ஆந்திரா ஸ்பெஷல் அந்த பெசரட்டு அது சாப்பிடுவோம், அது செய்வோம்.
நாங்க இதுக்கு முன்னால ஆந்திரால இருந்தோம், விசாகப்பட்டினத்துல. எந்த ஊர்ல இது வரைக்கும் நீங்க இல்ல அது சொல்லுங்க. கொலம்போன்ட்டீங்க, அதுன்ட்டீங்க, இதுன்ட்டீங்க. ஆமா, எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஆமா. சோ விசாகப்பட்டினத்துல வேற இருந்தீங்க. விசாகப்பட்டினத்துல இருந்தோம். ஒரு 8 இயர்ஸ் அங்க இருந்தோம். அதனால அங்க உள்ள அந்த ஸ்பெஷல் ஆந்திரா ஐட்டம்ஸ் பண்ணுவோம். சோ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட இப்போ தேங்காய் பால் விடணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஸ்வீட் நமக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவு மொத்தமாவா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கரைச்சிக்கலாம். எல்லாம் லம்ஸ் வந்துருக்கு. இன்னும் பண்ணலாமா? இது அப்படியே நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். ஆமா, இது மிக்ஸ் பண்ணிட்டு உடனே இது பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் பால்லாம் இருக்கிறதுனால டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு புளிப்பாயிடும். இது புளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ மாவு வந்து தயாராயிடுச்சு இல்லையா? ஆமா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தோசையா ஊற்ற வேண்டியதுதான். ஆமா, அடுப்பு பற்ற வச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து கடாய் ரொம்ப பேன் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட்ல தான் இருக்கும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அந்த தோசை ஒழுங்கா வராது. ஓகே, மீடியம் ஹீட்ல தான் வைக்கணும் இந்த தோசையை ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஓகே, சோ இதுல நெய் ஊத்தணும் இல்லையா? ஆமா. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா நெய்யை நல்ல கல்லு முழுக்க பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாவை ஊத்திக்கலாம் இல்லையா? இப்போ மாவை ஊத்திக்கலாம். இப்படி நல்லா சொல்லட்டுனா அப்படியே ஃபுல்லும் பரவிடும் மாவு. அதுக்கப்புறம் பண்ணிடும். ஆமா, முட்டை இருக்கிறதுனால சீக்கிரமா இதாயிடும்ல? ஆமா, ரொம்ப குயிக்காவே இது குக் ஆயிடும். பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்கு. ஸ்வீட்டான அந்த நெய்யை வச்சு அவங்க வந்து ஒரு தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸ்மெல்லும் சூப்பர். இந்த முட்டை இந்த மாவு எல்லாம் சேர்ந்து சான்ஸே இல்லைங்க. ஸோ இது ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகணுமா இல்லை ஒரு சைடு? இல்லை, ஒரு சைடு அப்படியே பேன் கேக் மாதிரி எடுத்துட வேண்டியதான். ஸோ இதோட இந்த தோசை பேர் என்ன? உரி தோசை. உரி தோசை. உரி தோசை நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீகேப். உரி தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதோடைய 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தோசைகள் எடுத்து வைங்க. அதில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் தோசை மாதிரி இட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட உரி தோசை தயாருங்க. உரி தோசை டேஸ்ட் பண்ணலாமா? ஷூரா. அவ்வளோ தின்னா சூப்பராக சாஃப்டாக இருக்கு. இதே நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் சுகர் அப்படியே தூவி அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க அப்படியே ஜாம் ஏதாவது மிக்ஸ் பண்ணணும்னா ஜாம் ரோல் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வரும்போது இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. வேற என்ன டிஷ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க? வேற இடியாப்பம், சூப்பு, சீனி சம்பல், அந்த ஸ்பெஷல் ஆப்பம். ஆப்பம் வந்து எங்க ஊர்ல பச்சரிசி மாவுல பண்ணுவாங்க ஆப்பம், அது பண்ணுவாங்க. மற்றபடி இதுதான் மோஸ்ட்லி எங்களுக்கு இந்த புதுமண தம்பதிகளுக்கான ஸ்பெஷல்.
இதுதான் ஆமா நிஜமாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதுல வந்து அந்த முட்டை அந்த சக்கரை எல்லாம் போட்டு அடிச்சதுனால நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க சொன்ன மாதிரி இது சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஜாமோட சாப்பிட வச்சீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். வெல்கம். இன்னைக்கு ஷெஃப் நம்மளுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்காரு இல்லையா? ஆமா, என்ன ரெசிபி இது? பேர் வந்து தோசை பாஜி மசாலா. தோசை பாஜி மசாலாவா? வழக்கமா வந்து நம்ம வந்து பூரி பாஜி மசாலா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நமக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம தோசைக்கு தொட ஒரு டிஷ் வேண்டாமா இன்னைக்கு, அது மாதிரி சாம்பார் தான் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம், தேங்காய் சட்னி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த தோசை பாஜி மசாலா ரெடி பண்ண போறோம். ஸோ தோசைக்கு வந்து பூரிக்கு எப்படி நம்ம ஒரு பாஜி மசாலா தொட்டுக்கிறோமோ அதே மாதிரி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பாஜி மசாலா. ஆமா. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பு, உருளைக்கிழங்கு, பெருங்காயத்தூள், மல்லி இலை, புளிக்கரைசல். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். நல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயில கொஞ்சம் நிறைய ஊற்றணும் சார். அதில் நிறைய? ஆமா, வழக்கம் ஊற்றுற எண்ணெய் விட கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் ஏன் அப்போ அதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஃப்ளோட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளிக்கரைசல் நம்ம சேர்க்கிறோம். இதில் ஸோ புளிக்கரைசல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து கொஞ்சம் ஃப்ளோட் ஆயிருந்தா இந்த நம்ம பண்ணுற தோசை பாஜி மசாலா பார்க்க கலர்ஃபுல்லாக நல்ல லுக்காக இருக்கும். ஓ, ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்ல கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் தனியாக இவருக்கு ஒரு லுக் விட்டுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கிறேன். சரி, எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வழக்கமாக பண்ணுற தாளிப்பு நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ தாளிப்பு ரெடி பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சிருக்கோம். இந்த வெங்காயம் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப வதங்கக்கூடாது சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா திட்டா தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக முன்னாடி அதை எல்லாமே கம்ப்ளீட் கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ப்ராசஸ் தான். ஒரே ஒரு வேலை என்ன பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கணும். உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுக்கணும். அப்போ வந்து நம்மளோட வேலை வந்து சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு செஃப் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு நல்லா அதை மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஊற்றின எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ உளுந்தம்பருப்பு போடுங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம். ஸோ தாளிப்புக்கு தேவையான 3 ஐட்டமும் நான் சேர்த்துட்டேன். ஸோ இதெல்லாம் இப்போ பொரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஓகே, ஸோ கருவேப்பிலை ஒரு 3-4 கருவேப்பிலை சேர்த்துட்டேன். கூட ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம் பச்சை மிளகா, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் காரத்தை வந்து நம்ம வந்து பச்சை மிளகா தான் கொடுக்க போறோம். சாம்பார் தூள் ஆட் பண்ணாலுமே சாம்பார் கொஞ்சம் கலர் தான் ஆட் பண்ண போறோம், கொஞ்சம் வாசனைக்கு தான். பட் நம்ம கொடுக்குற காரம் எல்லாமே பச்சை மிளகா தான் கொடுக்க போதும். ஸோ காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான். ஓகே, பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு சார். ஸோ இந்த சைடு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஸ்டிர் பண்ணிட்டு வெட்டி சில வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் எடுக்கணும். அதுக்கு பெரிய வெங்காயம் எடுக்கணும். சின்ன வெங்காயம் எடுத்தா ஃப்ளேவர் கொஞ்சம் மேலும். பாஜி மசாலா வரும்போது டேஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஆனியன் எடுத்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம வந்து சாப் பண்ணி வச்சிருக்கோம், விருப்பப்பட்டா நீங்க ஸ்லைஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஆனியனை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் இது வதங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, ஜஸ்ட் இந்த ஆயில் லைட்டா ஃப்ரை ஆன உடனே இமீடியட்டா என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் நம்ம நிறைய தான் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிடும். ஸோ இப்போ மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலருக்கு மட்டும் சேர்த்துட்டா போதும். அடுத்து கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. எவ்வளோ உப்பு நம்ம தேவைப்படும் அந்த அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஸோ யூஸ்வலாக இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுவீங்க? எங்க வீட்டுல சில இட்லி இருக்கும், தோசை இருக்கும், இதே மாதிரி தான். ஸோ இது தொட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கேட்குறீங்களா? இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை தொட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, பூரிக்கு தான் பாஜி மசாலாக்கே நம்ம தோசை இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு ஐடியா வந்தது தான் இந்த டிஷ். ஓகே, ஸோ வழக்கமாக நம்ம பாஜி மசாலா அந்த நம்ம பூரிக்குள்ள பாஜி மசாலா ரெடி பண்ணும்போது உருளைக்கிழங்கு போட்டு
தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துருவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அந்த தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தோசை வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் டேம்பரின் ஜூஸ், அதாவது புளிக்கரசு நம்ம சேர்க்கிறோம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு சார். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிக்கரசு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நம்மளாம் திக்காக கரைச்சி வச்சிருக்கோம். திக்காக இருக்கணும் அது. ஆமாம். அது அப்படியே தான் ஊற்றிடலாம். புளிக்குழம்பு மாதிரி இருக்கா? புளிக்குழம்பு மாதிரி தான் இருக்குது. அதனால தான் எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. இப்போ இது பாஜி மசாலாவா புளிக்குழம்பான்னு? பாஜி மசாலா தாங்க. கரெக்டாக ப்ராடக்ட் வரும்போது பாஜி மசாலா மாதிரியே வந்துடும். சரி, நல்லா அது கொதிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்போ கொதி வர ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஸோ சாம்பார் தூள் வந்து நான் என்ன சொன்னேன், இது வாசனைக்கும் கொஞ்சம் கலருக்கு தான் என்ன பண்ணுறோன்னா சாம்பார் தூள் ஆட் பண்ணுறோம். ஏன்னா தோசைனாலே நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா சாம்பார் வடை வேணும்பாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம்னா இந்த சாம்பார் நம்ம சேர்க்குறோம். அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா காரம் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துட்டோம். ஆமாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். சாம்பார் தூள் வேணா சேர்த்துக்கோங்க, ஆனால் விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம புளிக்கரசு ஊற்றினா திக்காக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா சார்? பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் நல்லா இப்போ மேலே ஃப்ளோட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிருச்சு. நல்லா திக்னஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணால் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சார். இப்போ தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் நமக்கு என்ன ஒன்றா கொஞ்சம் ஒரு கிரேவி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி போதுமானது. ஸோ இந்த கெட்டியாக நம்ம தான் புளிக்கரசு கெட்டியாக போது அந்த எண்ணெய் வந்து அப்படியே வெளியே வந்து என்ன பண்ணுதுன்னா ஒமிட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் நல்லா மேலே நான் சொன்ன மாதிரி ஃப்ளோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மல்லியில் சேர்த்துக்கலாம் சார். இலையை போட்டுடுவோம். இந்த மல்லியில தான் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு காம்பினேஷனில் அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு தரும். ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இப்போ தகதகான கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ தகதகான கொதிக்கல இந்த மசாலாலாம் என்ன பண்ண போறோம்னா உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம். ஸோ தகதகான்னு கொதிக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடக்கூடாது, உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். ஆமாம். ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்தப்ப நல்லா என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆஹா, பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். நீ லைட்டாக கொஞ்சம் கொதிச்சு வரணும். இது லைட்டாக கொதி வந்த உடனே இப்போ என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் அடுத்து ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ளேவர் சேர்க்கணும் இல்லையா? ஆமாம். சாம்பார் தூள் சேர்த்துட்டோம், புளிக்கரசு சேர்த்துட்டோம். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துலாமா? இல்லை பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் இல்லை, ஃப்ளேவர்னோடனே நீங்கள் ஏதோ வெனிலா எசன்ஸ் ஏதாவது சேர்க்க போறீங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். பெருங்காயத்தூள் சேர்த்தா அந்த தோசையை சுட்டு சாப்பிடும்போது அந்த நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். பிரமாதம். ஸோ லாஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள். பிரமாதம். இப்போ வாரம் உங்களுக்கு தெரியுது இல்லையா வாசனை எப்படி வருது பாருங்க, மூக்க தொலைக்குதா? பயங்கரமான தோசை தான் இல்லை. தோசை தான் இல்லை. இப்போ இது கூட தோசை இருந்ததுன்னா இந்த தோசையோட இந்த பாஜி வந்து சும்மா அவ்வளோ பிரமாதமா இருந்திருக்கும். உண்மைதான். ஸோ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்துட்டோம் சார். ஸோ இப்போ என்ன டேஸ்டிங் போயிடலாம். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரமாதம். நம்மளுக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பாஜி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அவரே என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணாரோ அவர் வாயாலேயே சொல்லுவார். அதாவது ரீகேப். தோசை பாஜி மசாலா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு புளிக்கரசில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. புளிக்கரசில் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க மல்லிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி நம்மளுடைய தோசை பாஜி மசாலா ரெடி. தோசை பாஜி மசாலா டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணிடலாம். எடுங்க. பிரமாதமாக அந்த புளிக்கரசெல்லாம் மேலே வந்து சூப்பர். நிஜமாவே அருமையாக இருக்குது. நல்ல இந்த புளிப்பு, காரம், இந்த உருளைக்கிழங்கோட இந்த ஃப்ளேவரு, வெங்காயத்தோட டேஸ்ட்டு, சீரகத்தோட ஸ்மெல்லு சான்ஸே கிடையாது. அந்த சாம்பார் தூள் லைட்டாக போடுறதுனால நம்மளுக்கு அந்த லைட்டாக அந்த ஒரு சாம்பாரோட ஃப்ளேவர் வேறு கிடைக்குது. கடைசியாக அந்த எசன்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்காயம் சேர்த்திங்கல்ல, ஆமாம், சான்ஸே கிடையாது. நிஜமாவே சூப்பரான ஒரு ரெசிபி.
அடுத்த தடவை நீங்கள் வீட்டில் தோசை ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாஜி மசாலா ட்ரை பண்ணிட்டு இதை வந்து அது மேலே கூட நம்ம நம்ம ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம். ஒரு மசாலா தோசை மாதிரி. சாம்பார் ரொம்ப ப்ராசஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அது கூட இது பண்ணிடலாம் இல்லையா? நிஜமாவே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராசஸாக இருக்குது. தேங்க்யூ ஷெஃப், ரொம்ப நன்றி. இன்னைக்கு மாற்றி வரிசையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரைங்க. ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபிஷ் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்க்கலாம். எண்ணெய், சீரகம், உப்பு, பச்சை மிளகாய், குருமிளகு, மஞ்சள், மீன், வெங்காயம், நெய். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ஃபிஷ் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை இது. மேரினேட் பண்ணுறதுக்குலாம் வந்து வேலையே கிடையாது, ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். ஒரு ஃப்ரைங் பேன், கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாகுது. இனிமேல் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். குருமிளகு, சீரகம், மஞ்சள், நல்லா பவுடர் அரைஞ்சிருக்கு. இதை தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் அரைஞ்சிருக்கு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயாச்சு. இதில் நம்ம மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இந்த மீனோட எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இந்த பெப்பர், அந்த எண்ணெய், ஃபிஷ் எல்லாமே வந்து சென்டர் கான்சன்ட்ரேஷனில் தவாவில் வச்சுடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகும். சிம்மில் வச்சிடலாம். மீன் வந்து போட்ட உடனே வேகும். ஸோ அது வெந்துட்டுருக்கு. மீன்வைல் நம்ம கார்னிஷிங்க்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய், கொஞ்சம் நெய், நெய் நல்லா உருகணும். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து அந்த ஹீட்லேயே வந்து நல்லா கரைஞ்சி அந்த பெப்பரோட மிக்ஸ் ஆகிடும். நெய் இங்கே நல்லா உருகிட்டு இருக்கு. இப்போ இதில் பச்சை மிளகாய். இது வந்து ஒரு காரமான மீன் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். வெங்காயம் இது வந்து நல்லா சாட்டே பண்ணணும். அண்ட் இந்த கார்னிஷிங்க்கு பண்ணுற வெங்காயமும் பச்சை மிளகாயும் வந்து நெய்யில் தான் வதக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுப்பு அணைச்சிக்கலாம். இங்கே மீன் குக் ஆயாச்சு. அது வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகணும். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நெய் இல்லாம வெறும் வெங்காயம் மட்டும் எடுத்து கார்னிஷ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மீன்வால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குருமிளகு, சீரகம், மஞ்சள் போட்டு தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இங்கே எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் மீன் போட்டுக்கோங்க. மீன் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி அந்த கிரேவி ஆட் பண்ணிக்கோங்க. மீனை திருப்பி போட்டுக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீன்வால் இன்னொரு அடுப்பில் கடாய் வைங்க, நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகுனதும் பச்சை மிளகாய் வதக்கிக்கோங்க. ஃபிஷ் சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம கார்னிஷிங் கோஆர்டினேட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அண்ட் பச்சை மிளகாவை வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை ரெடி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு மாற்றி யோசியில் ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை இல்லையா? மீன் வறுவல் எல்லாருமே வீட்டில் பண்ணுவீங்க. பெப்பர் வச்சு கூட மீன் வறுவல் நிறைய பேருக்கு பண்ண தெரியும். பட் இந்த ப்ரொசீஜரில் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் நாளைக்கு மாற்றி யோசியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்பெஷல்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி நமக்காக காத்துட்டு இருக்குங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஃபெரோ பர்டர். உங்களோட சொந்த ஊரு? வீரபாண்டிபேட்டை. பிறந்து வளர்ந்தது எல்லாமே வீரபாண்டி. எல்லாமே வீரபாண்டிபேட்டை. கல்யாணம் பண்ணது வீரபாண்டி. ஓகே. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு இடியாப்பத்துக்கு சீனி சம்பல்னு ஒரு காம்பினேஷன். இடியாப்பத்தோட சாப்பிட்றதுக்கு சீனி சம்பல். இது வந்து எந்த ஊர் ஸ்பெஷல் இது? இது வந்து முதல்ல வந்து இங்க உள்ள மூதாதையர்கள்லாம் சிலோன்ல இருந்தாங்க முந்தி காலத்துல. அப்போ அவங்க இங்க வர முடியாத நாட்கள்ல வந்து பாட்டிமார் அம்மாக்களை எல்லாம் அங்க வர வைப்பாங்க. அப்போ கொழும்புல வந்து இது ரொம்ப ஃபேமஸ். அங்க கத்துக்கிட்டு இங்க வந்து சொல்லி இப்ப எல்லா இடம் எங்க ஊர்ல எல்லா வீடுகளையும் இடியாப்பம் சீனி சம்பல் ரொம்ப ஃபேமஸ். பிரமாதம். இதுக்கு என்னென்ன இன்கிரியன்ஸ் வேணும் சொல்லுங்க. மாசி, தக்காளி, வெங்காயம், தேங்காய் பால், எண்ணெய், மிளகாய் தூள், உப்பு, கருவேப்பிலை, கருவாப்பட்டை. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. இது என்னங்க இது? இதுதான் அந்த இதுக்கு தேவையான மாசி. இது வந்து அந்த சூர மீன்ங்கிற ஒரு மீன்ல இருந்து உள்ள அந்த பிளஸ் இது. இத வந்து பக்குவப்படுத்தி இப்படி மாசியா தயார் பண்ணுவாங்க. இது கடைகள்ல எங்க ஊர்ல வந்து இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது. இது ஆமா. ஓகே. சோ அத நாங்க பவுடர் பண்ணி இடிச்சு இடிச்சு பவுடர் பண்ணி சாப்பாடு எந்த எந்த ஐட்டங்கள் பண்றோமோ அதுல எல்லாம் சேர்த்துக்கிறோம். வெறும் அதோட பொடி மட்டும்? அதுல ஏதாவது இல்ல இல்ல, வெறும் அந்த மாசி பொடி மட்டும் தான். சோ இப்போ அது ஒரு பார்ட் தான், அந்த ஃபிஷ்ஷோட ஒரு பார்ட் தான். எவ்வளவு பெரிய ஃபிஷ் அது? அது பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசா? கடற்கரைக்கு வாங்க காமிக்கிறோம். தைரியமா நீங்க கடல் உள்ள போய் அந்த சொல்லுவீங்களா நான் இந்த மாதிரி தான் மாசி சாப்பிட்டு இருக்கேன்னு? ஏதோ எங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க எடுத்து சமைக்கிறீங்க. ஓகே, சூப்பர். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சீனி சம்பல், அதாவது இடியாப்பத்துக்கு ஒரு அக்கம்பனிமெண்டா சாப்பிட அந்த ஒரு டிஷ்ஷோட ரெசிபி சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுலாமா? ஓகே, ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் எண்ணெய். இது ரிஃபைண்ட் ஆயிலா? ஆமா. ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை போடணும்? வெங்காயம். வெங்காயத்தை எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம். வேற என்னெல்லாம் இடியாப்பத்துக்கு நீங்க ஜெனரலா சாப்பிடுவீங்க? இடியாப்பத்துக்கு சூப்பு, வெஜிடபிள் சூப்பு அல்லது மட்டனுக்கு அந்த இதில் உள்ள சூப்பு சாப்பிடுவோம். இந்த மாசி சம்பல், தேங்காய், மாசி, சின்ன வெங்காயம், இந்த மிளகாத்தூள், உப்புத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு தயார் பண்ணுவாங்க. அது லேசா எலுமிச்சஞ்சாறு விட்டு அது தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். அப்புறம் தேங்காய் பூ சீனி, தேங்காய் பூ இருக்குல்ல அது கூட சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி அது கூட சாப்பிடலாம். ஓகே, இப்போ என்ன சூடா இருக்குமா? இது நல்லா பொன்னிறமா வதக்கணும் இல்லையா? ஆமா ஆமா.
ஸோ மற்றபடி உங்களோட ஹாபீஸ்லாம் என்ன? ஹாபீஸ் வந்து தையல் தைப்பேன், அப்புறம் சோஷியல் ஒர்க். சோஷியல் ஒர்க்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க்கில் இருப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவை இருக்குது. ஆமாம். அப்புறம் கோயில் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது ப்ரேயர்ஸ் வைப்பாங்க, அதுல போய் கலந்துக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு ப்ரேயர், முக்கியமான ஒரு ப்ரேயர் இருக்கு, அதுல போய் கலந்துக்கிறோம். சூப்பர். அப்புறம் காலையில 5:15 ஒரு மாஸ் இருக்கும், 6:30 ஒரு மாஸ், அப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு ஒரு அடரேஷன் இருக்கும். எல்லாத்துலயும் கலந்துக்கிறோம். ஸோ இப்போ இதுல மாசிக்கு பதிலா வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா? இதே ப்ரிப்பரேஷன்? இல்ல மாசி போடாமலும் செய்யலாம். மாசி போடாமலும் செய்யலாம். தக்காளி வச்சிருக்கோம், அதுக்கு பதிலாக வெறும் புளி மட்டும் யூஸ் பண்ணலாம். அது வந்து நல்ல வேற ஒரு பிளாக் கலர்ல வரும். இது தக்காளி சேர்த்தா கொஞ்சம் கலர் மாறும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? ஆமா. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை. ஓ, பட்டை. கொஞ்சமா போட்டா போதும் இல்லையா? கொஞ்சமா போட்டா. இந்த யூசுவலா சண்டேஸ் போது உங்க வீட்ல என்ன ரெசிபிஸ்லாம் நடக்கும்? காலையில கண்டிப்பா இடியாப்பம் தான். அதுக்கு சோப்பு, ஒரு வாரம் சோப்பு, அப்புறம் இந்த சீனி சம்பல், மாசி சம்பல், அது கறி குழம்பு, மட்டன் கறி குழம்பு, அப்படி மாறி மாறி வரும். சண்டே ஆனா உங்க வீட்ல தடபுடலாம் எல்லாம் நடக்கும். ஆமா, மத்தியானமும் மட்டன் சிக்கன் அதுதான். ஏன்னா யூஸ்வலா எங்களுக்கு மற்ற நாள் டெய்லி வீடுகளுக்கு மீன் விற்க, அந்த தெருவில் மீன் விற்க வருவாங்க. அதனால நாங்க வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மீன் இருக்கும் ஃப்ரெஷ்ஷா டெய்லி என்னென்ன மீன் வேணுமோ டெய்லி வீட்டு பக்கம் வந்துடும். அதனால அதை சாப்பிட்டுக்குவோம். சண்டே மட்டும் வராதுல்ல அவங்களுக்கு. தக்காளி போடலாம். தக்காளி இந்த மாசியில வந்து உடம்புக்கு நல்ல விஷயங்கள் என்ன இருக்கு? உடம்புக்கு நல்ல விஷயம் தெரியும், மீன் சத்து அதுல காஞ்ச ட்ரை ஃபிஷ்ஷா கிடைக்குது. மற்றபடி டேஸ்ட் தான் மெயின். டேஸ்ட் தான். அந்த அந்த பவுடர் யூஸ் பண்ண உடனே அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது இல்ல, ஒரு அரோமா, ஒரு ஃப்ளேவர், அதுதான். ஏன்னா அந்த காலத்துல சிலோன்ல வந்து கருவாடு, மாசி அந்த கடைகள் தான் வச்சு நடத்தினாங்க. அதனால அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆனதுனால நாங்களும் பரம்பரையா அதையே சாப்பிடுவோம். இப்போ உங்களை எங்கேயாவது கட்டி வச்சு ஒரு மாசம் மாசியே சாப்பிட கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க? கஷ்டம்தான். மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் சாப்பிட கூடாதுன்னா மேனேஜ் பண்ணிக்கலாமா? ஓடி வந்துடும். இப்போ இந்த தக்காளி எவ்வளவு நேரம் வேகணும்? கொஞ்சம் வெந்தா போதும். கருவேப்பிலை, மாசித்தூள் போட்டுலாமா? இப்போ மாசி போட்டோம்னா கலரும் மாறி போச்சு, அந்த டேஸ்டும் மாறி போச்சு. மாசி ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு இருக்கா? இல்ல. அப்புறம் மிளகாத்தூள், உப்புத்தூள்,
பிரமாதமான ஒரு வாசனை வந்து. இது அப்படியே ஒரு இந்த தேங்காய் பால்லாம் ஊத்தாம கூட இதை சாப்பிடலாம். கொஞ்சம் தேங்காய் பால் விடாட்டி தண்ணி விட்டு லேசா அதை இது பண்ணி வேக வச்சுட்டு சாப்பிடலாம். நல்லா வேக வச்சுட்டு அதை சாப்பிடணும். தேங்காய் பால் விட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அந்த ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்குதான் சீனி இந்த சுகர்ட டேஸ்ட். சீனி சம்பல். ஆமா, சக்கரை போடாமே அந்த சீனி டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? தேங்காய் பால் ஊற்றிடலாம். எவ்வளவு தேங்காய் எடுத்துருப்பீங்க? பாதி முடி. பாதி. சூப்பரா இருக்குங்க பாக்கிறதுக்கு. இடியாப்பம் இருக்கு. இருக்கு. ஆமா. சோ இடியாப்பத்தோட தான் நான் இடியாப்பம் இங்கேயே புளியணும்னு நினைச்சேன். அது தெரியுமே. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இடியாப்பம் புளியறது என்ன? அதே கண்ணை மூட்டு கூட இப்படி புளியலாம் நம்ம. உங்களுக்கு நல்ல சூடா தரலாம். ஓகே. இந்த சூடு இது அது மேல போட்டு அடிச்சு மிக்ஸ் பண்ணி அடிச்சோம்னா அப்படியே கும்முன்னு இருக்கும். சோ இந்த மாசி வந்து கெடாது இல்லையா? எவ்வளவு நாள் கெடாது. எவ்வளவு நாள் அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம தேவைக்கு அதை நுணுக்கி எடுத்துக்கிறோம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா வெளியிலே வைக்கணும்? வெளியே வைக்கலாம். என்ன எறும்போட தொல்லை ஜாஸ்தி இருக்கும், அதுக்காக ஃப்ரிட்ஜ்ல. நீங்க மட்டும் சாப்பிடணும், எறும்பு சாப்பிடக்கூடாது. நல்லா இருக்குதுங்க. இப்போ நம்மளோட இந்த சீனி சம்பல் தயார். ஃபேண்டாஸ்டிக். சீனி சம்பல் நல்ல பிரமாதமான ஒரு அரோமாவோட நம்மளுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரீகேப். சீனி சம்பல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோடைய கொஞ்சம் தேவையான அளவு சுருள் பட்டையை எடுத்து நுணுக்கி இதோட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு மாசி தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி நீங்க இறக்குனீங்கன்னா உங்களோட சீனி சம்பல் தயாருங்க. சீனி சம்பல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? தாராளமா. நல்ல இடியாப்பத்தோட சூப்பர் வாசனை இதுல. சான்செல் அந்த மாசியோட அந்த ஸ்மெல்லு, அந்த சம்பல் ஃபுல்லா இருக்கு. அந்த இடியாப்பத்தோட அந்த காம்பினேஷன் காரசாரமா சான்ஸே கிடையாது. அட் த சேம் டைம் அந்த தேங்காயோட அந்த இனிப்பும் நம்மளுக்கு அதுல சேருதுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். பாரம்பரிய சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கிலி. சிக்கிலினா என்னன்னு பாக்குறீங்களா? ஒண்ணுமே கிடையாது, எள்ளு பொடியை தான் சொல்றேன். அது வந்து வெள்ளை எள்ள பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை எள்ளு, வெல்லம், ஏலக்காய், நெய். ரொம்ப சின்ன ஐட்டம் தான் இது. வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, விரத நாள்ல நம்ம சாப்பிட்றது. இவ்வளவுதான். கொஞ்சோண்டு எள்ளு, அதாவது ஒரு 2 பிடி எள்ளு போட்டுண்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு எள்ளை போட்டுடணும். எள்ளை போட்டு ஒரு பெரட்டு, அதாவது வெடிக்கிற வரைக்கும் பெரட்டிடலாம். கருப்பெள்ளுலையும் பண்ணலாம். கருப்பெள்ளு வந்து சில நேரம் நாள் கிழமையில நம்ம எடுத்துக்க மாட்டோம். கருப்பெள்ளு எள்ளு வந்து போனுக்கே ரொம்ப ஸ்ட்ரென்தன். ஆனால் நம்ம எள்ளு அந்த அளவு யூஸ் பண்ணுறது இல்லை. மிளகாப்பொடியில் போடுறோம், தோசை மிளகாப்பொடியில் போடுறோம். ஆனால் இப்போ வர வர அதையும் விட்டுட்டா. எள்ளு பொடி போடுறது, எள்ளை போடுறது. ஸோ நம்ம வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டிஷ்ஷுன்னா ஒரு சத்து. அது எள்ளு சாதம், நான் சரி சனிக்கிழமை எள்ளு சாதம் கம்பல்சரியாக சாப்பிட்ணும் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ தான் ஒரு சத்து நம்மக்கிட்ட ஒன்று வந்து சேரும். அதெல்லாம் கிடையாது. சாப்பிட்டதே சாம்பார், இட்லி, ரசம் அந்த மாதிரியே சாப்பிட்டுன்னு இருக்கோம். இப்போ எள்ளு பொடி இது ஸ்வீட்டாக பண்ணுறது. இதுலேயே வந்து கடுகு தாளித்து மிளகா வத்தெல்லாம் போட்டு பண்ணேன்னா எள்ளு பொடி ஆகிடும். இந்த பாருங்க, இது கொஞ்சம் சூடு பொறுக்க. ரொம்ப செவக்க பண்ணேன்னா சாப்பிட முடியாது. சூடு பொறுக்க வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நெய் விட்டுருங்க. நெய் விட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டிடுங்க. அந்த சூட்டுலேயே இது கலந்துரும்.
இது ரொம்ப செவக்கணும் இல்லை, நல்லா படபடன்னு வெடிச்சது, அது வெடிச்சாலே போதும். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு ஏலக்காய் தூள், வெல்லம். வெல்லம் வந்து எள்ளு பொடி, எள்ளு எவ்வளோ போட்டிருக்கோமோ அதில் 1/4 பங்கு இல்லை 1/2 பங்கு போட்டு எள்ளுனா போதும், ரொம்ப வெல்லம் வேண்டாம். ஸோ இது ரெண்டும் வச்சுட்டு அப்புறம் எள்ளு நல்லா ஆறி எடுத்து எள்ளு நல்லா ஆறி எடுத்து எல்லாத்தையும் கலந்தாச்சு. நல்லா சேர்ந்துருக்கான்னு பார்க்கலாம். நல்லா சேர்ந்தாப்புல இருக்கு, ஆனா இன்னும் ஒரு ஓட்டு ஓட்டணும். நல்லா இருக்கு எள்ளு பொடி, அதாவது சிக்கிளின்னு சொல்லுவாவா. குழந்தைகளுக்குலாம் அவ்வளோ நல்லது இது. எள்ளு பொடி வந்து அவ்வளோ சத்து. இதோட அந்த பிரெட்டோட ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. அப்படியே பிரெட்டை கொஞ்சம் சுட பண்ணிட்டு அந்த சூட்டுக்கு மேலேயே இதை தடவினேன்னா எல்லா குழந்தைகளும் சாப்பிடும். ஸ்வீட்டாகவும் இருக்கு. சுவையான சிக்கிளி ரெடி ஆயிடுது. இது எப்படி பண்றதுன்னு ஒரு ரீகேப் பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளை போட்டு நல்லா ஒரு பெரட்டி படப்படான்னு வந்த உடனே நெய்யை குத்தினோம். நெய் நல்லா கரைஞ்ச உடனே எள்ளும் நல்லா ஆறின உடனே ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள மிக்ஸி ஜாரில் ஏலக்காய், வெல்லம் அதை போட்டுட்டு அப்புறம் ஆறின எள்ளையும் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா வெள்முனா எடுத்தான் பார்த்துட்டு நல்லா வெள்முனா எடுத்துனா டிஸ்பிளே பண்ண வேண்டியதான். சுவையான சிக்கிளி ரெடி ஆகிடும். அதாவது வெள்ளை எள்ளு பொடி ரெடி ஆகிடும். எள்ளே வந்து போனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். ஸோ வாரம் ஒரு நடை எள்ளு சம்மந்தப்பட்ட சாதமோ இல்லை எள்ளு சம்மந்தப்பட்ட வெல்லமும் நல்லது, கால்சியம். ஸோ எள்ளு சம்மந்தப்பட்டது சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. எப்படியாவது வாரத்தில் ஏதாவது ஒரு ஐட்டத்தில் எள்ளு சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சுவையான சிக்கிளி பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அஞ்சரைப்பேட்டை பவர்ட் பை ஆச்சி மசாலா பாரம்பரிய சமையல்ல பரிமளா மாமியின் வணக்கம். அஞ்சரைப்பேட்டை பவர்ட் பை ஆச்சி சிக்கன் 65 மசாலா தொடர்கிறது.